வணக்கம். புதுவை வெள்ளாளர் வீதியில் சமூக விஞ்ஞான இலக்கிய ஆய்வு மையத்தினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை வெள்ளாளர் வீதியில் அரசின் கலை பண்பாட்டு துறையால் வா சுப்பையா மற்றும் சரஸ்வதி சுப்பையா வாழ்ந்த இல்லம் புனரமைக்கப்பட்டு அவர்களது நினைவாக சமூக விஞ்ஞான இலக்கிய ஆய்வு மையம் மற்றும் நூலகமாக அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடந்தது. கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமையில் அரசு கொறடா நேரு முன்னிலையில் நடந்தது. இயக்குனர் மலர்கண்ணன் வரவேற்று பேசிய விழாவில் சிலை அமைப்பு குழுவினர் வாழ்த்தி பேசிட முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆய்வு மையத்தையும் சுப்பையா சரஸ்வதி சுப்பையா ஆகியோரின் சிலைகளையும் திறந்து வைத்து மையத்தின் ஆய்வு கையேட்டை வெளியிட்டு பேசுகையில், மக்கள் தலைவர் சுப்பையா மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் பாடுபட்டு வந்தார். அவரது நினைவாக திறக்கப்பட்ட ஆய்வு மையத்தை மாணவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கு புதுவை மட்டுமன்றி உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் வகையில் ஏராளமான புத்தகங்கள் வைக்கப்படும். அரசு தேர்வுக்கான புத்தகங்களும் வைக்கப்படும் என்றார். மேலும் அரசு கட்டிடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு தலைவர்களின் பெயர் தொடர்ந்து வைக்கப்படும். இதனால் வருங்கால சந்ததியினர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும் என்று பேசினார். கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன், திமுக துணை அமைப்பாளர் SP சிவகுமார், வாரிய தலைவர் மதி மற்றும் சிலை அமைப்பு குழு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆய்வு மையத்தில் சுப்பையா மற்றும் சரஸ்வதி சுப்பையா பயன்படுத்திய பொருட்கள், உடுத்திய உடைகள், படித்த புத்தகங்கள் யாவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. புதுவைக்கு வரும் நிதியை யாராலும் தடுக்க முடியாது என்று ரெயின்போ நகரில் நடந்த பூமி பூஜை விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் பிரதான சாலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம் பரிந்துரையின்படி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமியால் 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடந்தது. விழாவில் ரெயின்போ நகர் நலவாழ்வு சங்க தலைவர் ரங்கராஜன் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் முன்னிலையில் நடந்தது. எதிர்க்கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிட சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்து பேசுகையில், புதுவை மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் பேசி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், புதுவையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது. மேலும் திருநெல்வேலிக்கு ரயில் சேவை அளிக்க முயற்சித்து வருவதாகவும், பிரதமர் புதுவைக்கு வந்தபோது சுற்றுலாவை மேம்படுத்த 125 கோடி வழங்கியதாக தெரிவித்த அவர், மேலும் புதுவை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் HECL நிறுவனத்திடம் பேசி புதுவையில் தொழிற்சாலை அமைக்க மத்திய அரசிடமிருந்து 60 கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளதாக கூறினார். இதனால் புதுவையை சேர்ந்த 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றார். மேலும் புதுவையில் அனைத்து நலத்திட்டங்களையும் முழுமையாக செயல்படுத்தினால் சொர்க்க பூமியாக மாற்றலாம். புதுவைக்கு வரும் நிதியை தான் தடுப்பதாக கூறுகின்றனர். மாநிலத்திற்கு வரும் நிதியை யாராலும் தடுக்க முடியாது. தேசிய கவுன்சில் முடிவு செய்யும் நிதி தங்கு தடையின்றி வந்து சேரும். எனவே மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட்டு மாநில வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று பேசினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, காங்கிரஸ் மாநில செயலாளர் முனுசாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் தமிழக பகுதியிலிருந்து கடத்தப்பட்ட 5 லட்சம் மதிப்புள்ள எரிசாராயம் மற்றும் லாரியை கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். புதுவையில் கள்ளத்தனமாக மதுபானங்கள் கடத்துதல், போலி மதுபானம் தயாரித்தல் மற்றும் விற்பனை செய்தல் ஆகிய குற்றங்கள் நடப்பதால் அதனை தடை செய்யும் பொருட்டு கலால்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் தாசில்தார் குமரன், செந்தில்குமார், காவல்துறை ஆய்வாளர் கண்ணன், வருவாய் ஆய்வாளர் சம்பத் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது புதுவை போக்குவரத்து நகரை ஒட்டிய முந்திரி காட்டில் ஒதுக்குப்புறமான தமிழக பதிவெண் கொண்ட ஒரு லாரி நின்றிருப்பதை கண்டு சந்தேகப்பட்டு அருகே சென்று பார்த்தபோது அதில் 5 லட்சம் மதிப்புள்ள 2300 லிட்டர் எரிசாராயம் 65 வெள்ளி நிற கேன்களில் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் யாரும் ஆட்கள் இல்லை. எனவே லாரியை எடுக்க முயற்சித்த போது அது பழுதடைந்து இருப்பது தெரிய வந்தது. மேலும் தமிழக பகுதியில் இருந்து எரிசாராயத்தை கடத்தி வந்த போது லாரி பழுதடைந்ததால் மறைவான இடத்தில் பதுக்கி வைத்து சென்றிருப்பது தெரிய வந்தது. எனவே வாகனத்தையும் எரிசாராய கேன்களையும் கிரேன் மூலம் கலால்துறைக்கு கொண்டு வந்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுவை திராவிட முன்னேற்ற கழக மீனவர் அணிக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறியுள்ளார்.
இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், தலைவர் கலைஞர், கழக பொதுச் செயலாளர் பேராசிரியர், பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் ஒப்புதலோடு திமுக மீனவரணி செயலாளர் பெர்னார்டு புதுவை மாநில மீனவரணிக்கு புதிய நிர்வாகிகளை அறிவித்துள்ளார். அதன்படி மாநில அமைப்பாளராக பெரிய காலாப்பட்டு கோதண்டபாணி, துணை அமைப்பாளர்களாக வம்பா கீரப்பாளையம் தனசேகர், முத்தியால்பேட்டை தங்கராசு, வைத்திக்குப்பம் தனியாசலம், வீராம்பட்டினம் பாஸ்கர், பனித்திட்டு தேவநாதன், சோலைநகர் பூபதி, புதுக்குப்பம் சுந்தர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கூறினார். புதுவை உழவர்கரை ரீனா மகாலில் NR காங்கிரஸ் கட்சியின் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி ஆலோசனை கூட்டம் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது. புதுவை NR காங்கிரஸ் கட்சியின் உழவர்கரை தொகுதி ஆலோசனை கூட்டம் உழவர்கரை ரீனா மகாலில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடந்தது. மாநில செயலாளர் ஜெயபால் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு வரும் 20ஆம் தேதி நடக்கும் 2வது எழுச்சி மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பொது செயலாளர் பாலன் பேசுகையில், அரசியல் சூழ்ச்சியால் பதவியிலிருந்து இறக்கப்பட்ட ரங்கசாமி புதிய கட்சி துவங்கிய 3 மாதத்தில் ஆட்சியை கைப்பற்றி மீண்டும் முதல்வர் ஆனார். ஆனால் கட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் எதையும் செய்ய முடியவில்லை. இதற்கு தனி மாநில அந்தஸ்து தான் நிரந்தர தீர்வை அளிக்கும் என்று பேசினார். கூட்டத்தில் கட்சி தொண்டர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு கடற்கரை காந்தி திடலில் சூரிய நமஸ்கார வேள்வி நடந்தது. சுவாமி விவேகானந்தரின் அமுத மொழியான வலிமைதான் வாழ்வு, பலவீனமே மரணம் என்பதற்கேற்ப அவரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு உடல் உறுதிக்காகவும் மன அமைதிக்காகவும் சூரிய நமஸ்கார் வேள்வி கடற்கரை காந்தி திடலில் சுவாமி விவேகானந்தர் 150வது ஆண்டு விழாக்குழு சார்பில் நடந்தது. விழாக்குழு தலைவர் செல்வகணபதி தலைமையில் விழாக்குழு நிர்வாகிகள் சீனு மோகன்தாஸ், ரவிச்சந்திரன், வனஜா வைத்தியநாதன், கொடூர் கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மற்றும் புதுவை குழு செயலாளர் ராஜன் சிறப்புரையாற்றிட திரளான பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்று சூரிய நமஸ்கார் வேள்வி நடத்தி யோகா மீதான விழிப்புணர்வு, தனி மனித ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினர். புதுவை NR காங்கிரஸ் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு NR இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை NR காங்கிரஸ் கட்சியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் NR இளைஞர் அணி சார்பில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் துவங்கிய ஓட்டத்தை அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், மாநில செயலாளர் NSJ ஜெயபால் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கட்சியின் நிறுவனரும் புதுவை முதல்வருமான ரங்கசாமி துவக்கி வைத்தார். ஓட்டம் இந்திரா காந்தி சிலையிலிருந்து சுல்தான்பேட்டை, பத்துக்கண்ணு, உசுட்டேரி வழியாக மீண்டும் கட்சி அலுவலகத்தை வந்தடைந்தது. ஓட்டத்தில் 780 பேர் கலந்து கொண்டு சுமார் 21 கிலோமீட்டர் தூரம் வரை ஓடினர். புதுவை கிருஷ்ணா நகரில் உள்ள சின்மய சூர்யா திருக்கோவிலில் நடந்த சமஷ்டி மகா காயத்ரி ஹோமம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள சின்மய சூர்யா திருக்கோவிலில் ரத சப்தமியை முன்னிட்டு சமஷ்டி மகா காயத்ரி ஹோமம் நடந்தது. ஆரோக்கியத்திற்கும் ஆயுளுக்கும் அதிபதியான சூரிய பகவானை வெகு விமரிசையாக வழிபடும் வகைகளும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 லட்சத்திற்கும் மேலாக காயத்ரி மந்திரங்கள் ஜெபிக்கப்பட்டு 16 ஹோம குண்டங்களில் ஹோமங்கள் நடைபெற்றது. விழாவில் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பக்தி சிரத்தையுடன் வழிபட்டு சூரிய பகவானின் அருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சின்மயா மிஷன் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை காலாப்பட்டு தொகுதியில் NR காங்கிரஸ் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடந்தது. புதுவை காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி சார்பில் கருவடிக்குப்பத்தில் NR காங்கிரஸ் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் மாநாட்டில் காலாப்பட்டு தொகுதி சார்பில் 10,000 பேர் கலந்து கொள்வது என்றும் புதுவைக்கும் தனி மாநில அந்தஸ்து பெறுவது என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து முதல்வரின் சீரிய பணிக்கு அனைவரும் என்றென்றும் தோள் கொடுத்து துணை நிற்போம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது. கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தவளக்குப்பத்தில் நடந்த வெற்றி பயணம் என்ற தேர்வு வழிகாட்டும் நிகழ்ச்சியை அமைச்சர் தியாகராஜன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுவை தவளக்குப்பம் சுபலட்சுமி மகாலில் பயணம் சமூக சேவை அமைப்பு, உளவியல் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில்
10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் வெற்றி பயணம் என்ற நிகழ்ச்சி நடந்தது. சமூக சேவை மைய அமைப்பு தலைவர் கனகவேல் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார் மற்றும் மாதிரி வினாவிடை அடங்கிய புத்தகத்தை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதும் முறை, அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு பெற்று பயனடைந்தனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் நடந்த குழந்தைகள் புற்றுநோய் பற்றிய அகில இந்திய கருத்தரங்கினை இயக்குனர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் பிப்ரவரி 15ஆம் நாள் சர்வதேச குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனை மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் குழந்தை அறுவை சிகிச்சை பிரிவு சார்பில் குழந்தைகள் புற்றுநோய் பற்றிய அகில இந்திய கருத்தரங்கு நடைபெற்றது. கருத்தரங்கினை ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ரவிக்குமார் துவக்கி வைத்திட புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு புற்றுநோயை கண்டறிதல் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் உரையாற்றினர். மேலும் இந்தியாவில் ஒவ்வொரு வருடமும் 1 லட்சம் குழந்தைகள் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர். அதில் 90,000 குழந்தைகள் உயிரிழக்கின்றனர் என்றும் சரியான மருத்துவ சிகிச்சையின் மூலம் பெரும்பாலான குழந்தைகளின் நோயை குணப்படுத்தலாம் என விளக்கினர். முன்னதாக மருத்துவமனை டீன் டாக்டர் ரெட்டி வரவேற்று பேசிட நிறைவில் டாக்டர் ஜிந்தாஸ் நன்றி கூறினார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் ரத்தப்போக்கு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் ரத்தப்போக்கு மற்றும் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகளால் நேரிடும் ரத்தப்போக்கு பற்றிய செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குனர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்று பேசி பேச்சாளர் பற்றிய அறிமுக உரை நிகழ்த்தி பேச்சாளருக்கு நினைவு பரிசினை வழங்கினார். தொடர்ந்து டாக்டர் காந்திமதி கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள், அதன் காரணமாக ரத்தப்போக்கு ஏற்படுதல், மாதவிடாய் நேரத்தில் ரத்தப்போக்கு பற்றி தெளிவாக விளக்கினார். கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர், தலைமை செவிலியர் மற்றும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் செவிலிய கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.